நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. வா, இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். எல்லாரும் வாங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. வெல்கம் டு ட்ராக் மை ட்ரிப். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, செம்பரம்பாக்கம் பக்கத்தில் இருக்க கூரைக்கடையில் வாத்துக்கறி சாப்பிடாம போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்கோம். குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் தான் இருக்குது இந்த கூரைக்கடை. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே பக்கத்துலேயே இருக்க செம்பரம்பாக்கம் ஏரியை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல ஏரியை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டோம். நாங்கள் ஏரியை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு வாத்துக்கறி, இது நம்ம அப்படியே இந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜை ஒட்டினா மாதிரி கீழே தான் நம்ம இந்த வாத்துக்கறி கடை இருக்கு. நம்ம ஃபைனலாக அந்த கூரைக்கடைக்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த கூரைக்கடை. மெயினாக இங்கே நம்ம வாத்துக்கறியை டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே வந்திருக்கோம். இவங்க காலையிலே ஒரு 6 மணிக்கே டிஃபன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்கிட்ட எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். இங்கே வீக் டேஸில் இட்லி, தோசை, பரோட்டா எல்லாமே கிடைக்கும். ஆனால் நாங்கள் சண்டே போனதுனால எங்களுக்கு இட்லி மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இப்போ நல்ல சுட சுட ஆவி பறக்க இட்லி நம்ம முன்னாடி இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு போட்டி குழம்பும் நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் ரெடியாக இருக்குது. அப்படியே வாத்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தான் அவர் எடுத்து அந்த கப்பை ஊற்றி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. 4 இட்லியும் ஒரு கப்பில் வாத்துக்கறி குழம்பும் 110 ரூபான்ட்டு அந்த அக்கா கிட்ட நாங்கள் வாங்கிட்டோம். ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமே, நம்ம வந்த வேலையை பார்க்கலான்ட்டு நானும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளேட்டில் அந்த இட்லியோட அந்த கறி குழம்பை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கப்பு ஃபுல்லாகவே கறி போட்டு நம்மளுக்கு அந்த கிரேவி தந்தாங்க. நம்மளுக்கு அந்த கிரேவி மட்டும் வேணும்னா திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த பீசஸ்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அது வாத்துக்கறி சமைச்சா கொஞ்சம் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா காட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் ஸ்மெல் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வாத்துக்கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.